பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்களாக என் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். எந்த நிலைமையிலும் நம்ம மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம். அப்படி கற்றுக் கொடுக்கிறவரே ஆவியானவர் தான். ஆகவே இம்மட்டுமாய் உங்களை காத்து வழி நடத்தி இந்த நாளை காண செய்த ஆண்டவர் இந்த நாளுக்குரிய கிருபைகளையும் பலனையும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைப்பேன். ஒரு செய்தியை கேட்ட உடனே நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் இந்த குறுஞ்செய்தியை ஷேர் பண்ணும்போது அவர்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ என்ன நடக்கும்? தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்கு போகலாமா? இன்றைக்குரிய ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திற்கு வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு ஒரு இடம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ஒருமனப்பாடு தான். ஒரு ஏழை குடும்பமோ, பணக்கார குடும்பமோ, அல்லது நடுத்தர வர்க்கமோ, யாராக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே ஒருமனப்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு குட்டி பரலோகம் போல தானே இருக்கிறது. அந்த ஒருமனப்பாட்டை கொடுக்கிறவர் ஆவியானவர். அவர்கள் ஒருமனப்பட்டு வந்த உடனே அந்த பெந்தைகோஸ்தே நாளில் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அப்படியானால் இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவரோடு அனுதினமும் பயணித்து கொண்டு வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம், ஒருமனப்பாட்டை கெடுக்கிற சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி தெரிஞ்சால் உடனே ஆவியில் நிரம்பி, பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்பி அவனை கட்டிந்து கொண்டு நீங்கள் ஒருமனப்பாட்டின் ஆவியை காத்து கொள்ளணும். ஆவியின் ஒருமனப்பாட்டை நீங்கள் காத்து கொள்வதில் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்கணும். அதுக்காக இப்போ நம்ம ஜெபிச்சிருவோம். ஆண்டவர் அதிசயமாய் உங்களை, கிருபையாக உங்களை வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன், விசேஷமாய் ஆவியானவரே, நீர் ஒருமனப்பாட்டின் ஆவியானவர் அல்லவா? ஒருமனப்பாட்டை விரும்புகிற தேவன் அல்லவா? இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே ஒருமனப்பாடு சிந்தையில், இருதயத்தில், குடும்பத்தில் அத்தனை பேருக்குள்ளும் ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே ஒருமனப்பாடு ஆண்டவரே இந்த வீட்டுக்குள் வருகிறது. கசப்புகள் ஆண்டவரே, பழைய கருத்து வேறுபாடுகள் விலகுகிறதப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயம் பாருங்க, இந்த நாள் முழுவதும் ஒருமனப்பாட்டின் ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்பி காத்துக்கொள்வார். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாம் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.